வணக்கம் மக்களே. சில சமயம் நம்ம மனசுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோம். ஆனா வெளியில சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல துடிக்கிற சந்தோஷங்களையும் என் மனசுல இருந்து உங்க மனசுக்கு கொண்டு வர ஒரு குட்டி பாலம் தான் இந்த இதயம் டாக்ஸ். இங்க நான் பேசுறது வெறும் வார்த்தை இல்லை, என்னோட உணர்வுகள். என் பயணத்துல நீங்களும் ஒரு அங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க இதயத்தோட நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம இதயம் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் என் மனசு பேசுறது உங்க காதுக்கு உடனே கேட்கும். இது உங்களுக்காக, உங்களோட இதயம் டாக்ஸ். இந்த பதிவில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா, ஒரு பொண்ணோட ஒரு நாள் எப்படி இருக்கோ அதை தான் ஒரு கதையா இங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள பார்க்கலாமா? வாங்க. அந்த பள்ளி வளாகமே பேரமைதியில் திளைத்திருக்க 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் தேர்வு எழுத வேண்டிய அறைகளுக்கு வரிசையாக சென்று அமர்ந்து கொண்டு இருந்தனர். தேர்வு தொடங்க இன்னும் சில நொடிகளே இருக்க ஒவ்வொரு வகுப்பிலும் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பாளர் மாணவர்களுக்கு வினாத்தாள்களை விநியோகித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தேர்வறையின் வாசலில் முன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியபடி வந்து நின்றால் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வந்த சுமார் ஒரு 29 வயது இருக்கும் மாணவி சக்தி. அவளை பார்த்த ஆசிரியர் சிறு முகசுளிப்புடன் உள்ளே அமர வைத்தார். படபடப்போடு உள்ளே வந்து அமர்ந்தவள் அவர் கொடுத்த வினாத்தாளை வாங்கி பார்க்க அந்தோ பரிதாபம், அவள் படித்த ஒரு கேள்வி கூட அதில் வரவில்லை. கடவுளே, என்ன இது? நான் படிச்ச எதுவுமே வரல. ஆமா, இன்னைக்கு முதல்ல என்ன எக்ஸாமு? பதட்டத்தோடு இன்று எழுதவிருக்கும் தேர்வின் பெயரை பார்க்க ஆடி போய்விட்டாள். அவள் படித்ததோ சயின்ஸ் எக்ஸாமுக்கு, ஆனால் வந்ததோ மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர். முடிஞ்சது சோழி, இனி என் கதி அதோ கதி. தனக்குள் புலம்பியவளுக்கு கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர் வழிய அது தேர்வரை என்றும் பாராமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அவள் முகத்தில் யாரோ காலால் எட்டி உதைக்க, ஐயோ அம்மா காப்பாத்துங்க! கத்தியபடியே படுத்திருந்த பெட்டில் இருந்து கீழே விழுந்தவள் அலறி அடித்து கொண்டு கண் விழித்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த நிதர்சனம் புரிந்தது. இதுவரை அவள் கண்டதெல்லாம் கனவென்று. அந்த உதைக்கு சொந்தக்காரன் வேறு யாரும் அல்ல, அவள் 10 மாதம் பெற்றெடுத்த வாலில்லா வானரம் என்று அவளால் செல்லமாக அழைக்கப்படும் அவளது மூத்த மகன் குகன் தான். எல்லாம் கனவா? 7 கழுது வயசானாலும் இன்னமும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரி தான் கனவு வருது. இதுக்கு என்னைக்கு தான் என்றோ தெரியல போங்க. மெல்ல முனகியபடியே கட்டிலை பார்த்தாள். அவள் மகன் தூக்கத்திலேயே பரதநாட்டியம் அரங்கேற்றி கொண்டிருந்ததன் பலனாகத்தான் அவள் முகத்தில் உதைத்திருக்கிறான் என்று தெரிய, படுத்திருக்கிற போச பாரு, அப்படியே அவங்க அப்பா மாதிரி. இதுங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு எனக்கு முதுகு வலி வந்தது தான் மிச்சம். கடுப்போடு தன் மகனிடம் காட்ட முடியாத கோபத்தை ஓரமாக தன் மகளை அணைத்தபடி படுத்திருந்த தன் கணவன் பிரகாஷிடம் காட்ட நினைத்தவள் அங்கிருந்த ஏசி ரிமோட்டை எடுத்து அவன் தலையில் நங்கென்று ஒரு போடு போட்டாள். ஏற்கனவே பல முறை இதுபோல் அடி வாங்கியதால் அவனிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. ஒற்றை கண்ணை திறந்து லேசாக தலையை தேய்த்து கொண்டவன் மீண்டும் தூக்கத்தை தொடர, தலையில் அடித்து கொண்டவள் ஒருவாறு தன் காலை கடன்களை முடித்துவிட்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நேராக சமையல் கட்டிற்கு சென்று தன் 5 புலன்களையும் ஆக்டிவேட் செய்து தன்னையே நம்பி இருக்கும் அந்த 3 ஜீவன்களுக்கும் உணவு தயாரிக்க ஆரம்பித்தாள். அப்பப்பா, 90s கிட் ஃபேவரட் சக்திமான் கூட பம்பரமாக சுழல்வதில் அவளிடம் தோற்று விடுவார். வேகமாக காய்கறிகளை நறுக்குகிறேன் என்ற பெயரில் எப்படியும் தன் 10 விரல்களில் ஏதோ ஒரு விரலுக்கு டேமேஜ் செய்து கொள்வாள். இல்லையா, இருக்கவே இருக்கு பிரஷர் குக்கரும் வடச்சட்டியும். இரண்டில் ஏதோ ஒன்று, சில சமயங்களில் இரண்டும் அவளுக்கு சூடு வைத்துவிடும். ஃப்ரிட்ஜை திறந்து அதில் என்ன எடுக்க வந்தோம் என்பதையே மறந்து நிற்கும் காட்சிகளும் அதில் இடம்பெறும். சில சமயங்களில் சாம்பார் புளிக்குழம்பு போலவும் புளிக்குழம்பு சாம்பார் போலவும் அவள் கை வண்ணத்தில் மணக்கும். எப்படி தக்கி புக்கி வராத சமையலை வா வா என்று கஷ்டப்பட்டு வரவழைத்து ஏதோ ஒன்றை கிண்டி கிளறி ஆஸ்வாச மூச்சுவிட்டு அவள் நிமிர்வதற்குள் அவள் பெற்ற 2ம் எழுந்துவிடும். மம்மி, எனக்கு 2 பாத்ரூம் வருது, சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போங்க.
ஒரு பக்கம் மகன் அழைக்க, இன்னொரு பக்கம் அவள் மகள் இனியாவோ படுக்கையை நனைத்ததோடு மட்டுமல்லாமல் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு, மம்மி, இன்னைக்கு எனக்கு லீவு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன், ப்ளீஸ் மம்மி என்று சொல்லும்போது, அடடா, எவ்வளவு அழகான குழந்தை செல்வங்கள் என்று நினைக்க தோன்றாது. தூக்கி போட்டு மிதிக்கத்தான் தோன்றும் அவளுக்கு. சமையல் கட்டில் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு அவசரமாக அவர்களை பார்த்தவள், டேய், எங்கடா உங்க டாடி? அவரை கூட்டிட்டு போக சொல்லு. ஐயோ மம்மி, டாடி இன்னும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வரவே இல்லை, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வருது. அவன் வயிற்றை பிடித்து கொண்டு அப்படி இப்படி என்று நடிக்க, எங்கே படுக்கை அறையை நாஸ்தி செய்து விடுவானோ என்று அலறியவள் வேகமாக அவனை தூக்கிக் கொண்டு மற்றொரு அறையில் இருக்கும் குளியல் அறைக்கு அழைத்து சென்றாள். வாய்க்குள் ஏதோ முனகியபடி தன் மகனுக்கு வேலையை முடித்துவிட்டு வந்தவள் அடுத்து தன் மகளை தூக்கி சுத்தப்படுத்தி நிமிருவதற்குள் பெண்டு கழண்டு விட்டது. இங்க பாருங்க, 2 பேரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியா ஸ்கூலுக்கு கிளம்பிடணும். ஏதாவது சொல்லி அடம் பிடிச்சு அழுதிங்க. அவள் சொல்லி முடிப்பதற்குள் நடுவில் குறுக்கிட்ட அவளது 6 வயது மகன் குகன், சந்திரமுகியா மாறிடுவீங்க, அப்படித்தானே மாமி? அவள் இருக்கும் மனநிலை புரியாமல் சொல்லி சிரிக்க, அவனுக்கு வலிக்காதவாறு கன்னத்தை பிடித்து கிள்ளியவள், இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, அப்படியே அவங்க அப்பா மாதிரி அதிக பிரசங்கித்தனமா பேசுறது. ஓவரா வாய் பேசாம முதல்ல போய் 2 பேரும் பல்லு விளக்குங்க. அவர்களுக்கு பேஸ்ட் பிரஷ் என்று ஒவ்வொன்றையும் கையில் எடுத்து கொடுத்து கரடி போல் கத்தி அவர்களை பல் துளக்க வைத்து முடிப்பதற்குள் இதோ அவர்களை அவளுக்கு பரிசாக தந்த கணவன் பிரகாஷ் பாத்ரூமிலிருந்து வெளிவந்தாயிற்று. ஏண்டி இப்படி கத்துற? நீ கத்துறது அந்த தெரு முக்கு வரைக்கும் கேக்குது. அவன் சொல்லிய விதத்தில் சிறுசுகள் 2 வாயை பொத்தி கொண்டு அவளை பார்த்து சிரிக்க, அவனை ஏக்கத்துக்கும் முறைத்து பார்த்தவளோ, ஏன் பேச மாட்டீங்க? ஆபீஸ் வேலை மட்டும் செஞ்சா போதும்னு கிளம்பி போயிட வேண்டியது. வீட்டுக்குள்ள நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இப்படி நான் அந்த தெருமுக்கு வரைக்கும் கேட்குற மாதிரி கத்தலைனா நீங்க 3 பேரும் இந்த வீட்டு வாசல் படிய கூட தாண்ட முடியாது. அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அந்த பாத்ரூமுக்குள்ள போய் அப்படி என்னதான் பண்ணுவீங்களோ தெரியாது. 45 நிமிஷத்துக்கு மேல் ஆகுது. பத்தாதுக்கு போனையும் எடுத்துட்டு போயிட வேண்டியது. எத்தனை சொன்னாலும் திருந்துறதில்ல. ஐயா, எப்பவும் லென்த்தி டயலாக்கா பேசாத, கொஞ்சம் கம்மியா பேசு. காதுல கொய்ன்னு கேக்குது. மனுஷன் நிம்மதியா இருக்கிறது அந்த ஒரு இடம் தான், அது இவளுக்கு பொறுக்கறதில்ல. முன்பகுதியை சத்தமாக சொன்னவன் பின்பகுதியை வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டான். வாய் பேசிட்டே நிக்காம சீக்கிரமா வந்து யூனிஃபார்ம் அயன் பண்ற வேலையை பாருங்க. அவளோ நான் ஸ்டாப்பாக பேசிக்கொண்டு சென்றாலும் எந்த பதிலும் அளிக்காமல் ஜாலியாக ஏதோ ஒரு பாட்டை முனகியபடியே அந்த டேபிளுக்கும் அயன் பாக்ஸுக்கும் வலிக்குமே என்று சிரத்தையாக தன் பிள்ளைகளின் யூனிஃபார்மை அதற்கும் நோகாமல் தன் கைக்கும் நோகாமல் மெதுவாக அயன் பண்ண ஆரம்பித்தான் பிரகாஷ். பள்ளி வாகனம் வருவதற்கு இன்னும் 1/2 மணி நேரமே இருக்க, இப்பொழுது மெதுவாக அயன் செய்து கொண்டிருக்கும் அவனை பார்த்து ஏக்கத்துக்கும் பிபி ஏறியது சக்திக்கு. ஏங்க, இன்னும் 1/2 மணி நேரம்தான் இருக்கு. சீக்கிரமா போய் 2 பேரையும் குளிப்பாட்டி விடுங்க. நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. காலையில எந்திரிச்சு செய்யறது 2 வேலை, அது கூட வேகமா செய்ய தெரியல. உங்களை எல்லாம் ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும் அனுப்புறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் முத்தி போயிரும் போல. மீண்டும் ஒரு கத்தல். அவனிடம் அதற்கு எந்தவித பிரதிபலனும் இருக்காது என்று தெரியும். இருந்தாலும் முகமது கஜினி போல் அவளது சொல்லம்புகள் விடாமல் படையெடுத்து கொண்டிருந்தது. 5 நிமிடத்தில் பிள்ளைகளை குளிப்பாட்டி அவர்களுக்கு சீருடை அணிவித்து அடுத்து அன்றைய நாளின் அவளுக்கு மிகவும் பிரஷர் தரக்கூடிய வேலை ஆரம்பமானது. அதுதான் இருவருக்கும் சாப்பாடு ஊட்டுவது. மகனோ எதையுமே மெல்லாமல் அப்படியே முழுங்குபவன். மகளோ மாடு இனத்திற்கு டஃப் கொடுப்பது போல் ஒரு வாய் சாப்பாட்டை 1/2 மணி நேரம் மெல்லுவாள். ஹே, வாயில வச்சிருக்காம சீக்கிரம் முழுங்கி தோலடி, பிளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு இட்லியாவது முழுசா சாப்பிட்டுட்டு போ. அவளிடம் தாஜா செய்து அப்படி இப்படி பேசி முழுதாக ஒரு இட்லியை அவளுக்கு ஊட்டி முடிப்பதற்குள் சக்திக்கு ஆவி செத்துவிடும். அதன் பின் ஒரு வழியாக இருவரையும் பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட்டு வீடு திரும்பும் போது அவள் கணவன் அவசரமாக எதையோ தேடிக் கொண்டிருந்தான். சக்தி, சக்தி, என்னுடைய சாக்ஸை பாத்தியா? எல்லா ஷாக்ஸ்லயும் ஒண்ணுதான் இருக்குது. இப்ப நான் எப்படி மீட்டிங்க்கு போட்டுட்டு போறது?
இந்த வீட்ல எதுவுமே ஒழுங்கா இருக்கறதில்ல. அவன் கத்திக் கொண்டிருக்க வேகமாக அங்கிருந்த பீரோவை திறந்து அவன் கேட்டதை எடுத்து கொடுத்தாள். கண்ணை எப்பவும் மண்டைக்கு பின்னாடி வச்சு தேடினா எந்த பொருளும் கிடைக்காது. முன்னாடியே இருந்தாலும் கண்ணு தெரியறதில்ல. தயவு செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா என்று சொல்லும் அளவுக்கு எப்போதுடா இவர்கள் மூவரும் வெளியில் செல்வார்கள் என்று இருந்தது சக்திக்கு. ஒரு வழியாக போராடி அவனை உண்ண வைத்து மதியம் சாப்பாட்டிற்கு கட்டி கொடுத்து அனுப்பி வைத்து விட்டாள். அப்பாடா என்று பெரும் மூச்சு விட்டு தன் வீட்டை சுற்றி முற்றி பார்த்தாள். ஏதோ 3ஆம் உலகப் போர் நடந்து முடிந்தது போல் காட்சி அளித்தது வீடு. அதன்பின் வீட்டை ஒழுங்குபடுத்தி ஏனைய பிற வேலைகளை முடித்து நிமிர்வதற்குள் பாதி நாள் கடந்து விட்டிருந்தது. அதன்பின் குளித்து கிளம்பி கையில் ஒரு டம்ளர் காஃபியுடன் லேப்டாப் மற்றும் மைக் முன் அமர்ந்தாள். வீட்டின் ஒரு மூலை அங்கே அட்டை பெட்டிகளையும் போர்வைகளையும் வைத்து ஒரு தற்காலிக சவுண்ட் ப்ரூஃப் கேபின் அமைக்கப்பட்டிருக்க தான் வாசிக்க வேண்டிய கதையை தயாராக வைத்தாள். அப்பாடா, இப்பதான் நான் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி உணர்றேன். தன்னையே மெச்சி கொண்டபடி மைக்கை சரி செய்தபடி வழக்கமான தன் நடைபாணியில் பேச ஆரம்பித்தாள். கரகரப்பான மர்மமான குரலில், நண்பர்களே, இன்று நாம் கேட்க போகும் கதை ஒரு இருண்ட காடு, அங்கே ஒரு பாழடைந்த பங்களா. அவள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டில் மிக்சி ஓடும் சத்தம். சக்தி தலையில் கை வைத்து கொண்டாள். அடிப்பாவி, பக்கத்து வீட்டு மாமி, இப்பதான் வடைக்கு மாவரைக்கணுமா? போச்சு, மைக்கு முன்னாடி உட்கார்ந்தா போதும், இந்த உலகம் நமக்கு எதிரா எப்படியெல்லாம் சதி பண்ணுது. மிக்சி சத்தம் நின்று போயிருக்க மறுபடியும் ஆரம்பித்தாள். அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. வானத்தில் மின்னல் வெட்டியது. சரியாக அந்த நேரத்தில் தெருவில் ஒரு பழைய இரும்பு வியாபாரி மைக் செட்டோடு வந்து விட்டார். நம்ம வாகனத்துல பாத்தீங்கன்னா பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக் எதுவா இருந்தாலும் வாங்கிக்குவோம். ஐயோ என்னடா, இன்னைக்கு எல்லாம் ஒரே தடங்களா இருக்கு. பழைய பிளாஸ்டிக்கும் இல்ல, பழைய இரும்பும் இல்ல. தயவு செஞ்சு உயிரை வாங்காம சீக்கிரம் போயாயோ. மைக் முன் நின்று புலம்ப மட்டுமே முடிந்தது அவளால். ஒரு வழியாக சத்தம் நின்று போயிருக்க மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தாள். 1/2 மணி நேரம் சென்றிருக்கும். வாசலுக்கு வெளியே மாமியார் கற்பகம் ஒரு தட்டு நிறைய பட்டாணியை வைத்துக்கொண்டு வாயில் அதை போட்டு கடுக்கு முடுக்கு என்று மென்று கொண்டிருந்தார். அந்த அடர்ந்த காட்டில் அவன் தனியாக நடந்து சென்றான். பின்னாடி யாரோ வருவது போன்று காலடி சத்தம் கேட்டது. சரியாக அதே நேரத்தில் வாசலிலிருந்து கடக்கு முடக்கு என பட்டாணி வாயில் உடைப்படும் சத்தம் கேட்க மைக்கை ஆஃப் செய்துவிட்டு கண் மூடி திறந்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவள், அத்த, கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க, இல்லைனா அந்த பக்கம் போய் சாப்பிடுங்க. அந்த சத்தம் மைக்ல அப்படியே கேக்குது. அட, இது என்ன கொடுமையா இருக்கு? என் பையன் வீட்ல எனக்கு ஒரு பட்டாணி சாப்பிட கூட உரிமை இல்லையா? நிஜமா நான் பட்டாணி சாப்பிடுற சத்தம் உன் மைக்ல கேக்குதா? என்னத்த சொல்ல, இங்க ஓ ராஜ்யம் தான் தலை விரிச்சு ஆடுது. நீ நடத்துமா, நான் இனி சத்தம் வராம சாப்பிட்டுக்கிறேன். எல்லாம் என் தாள எழுத்து. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுற மாதிரில இருக்கு. அவர் ஒரு பாடு புலம்பி தீர்க்க ஒரு வழியாக அவர் புலம்பல் முடிந்ததும் மீண்டும் ரெக்கார்டிங்கை ஆரம்பித்தாள். அவன் அந்த பழைய வீட்டின் வாசலில் நின்றான். உள்ளே இருந்து ஒரு பெண் அழுவது போன்ற சத்தம் மெல்ல கேட்டது. அதற்குள் கற்பகம் மீண்டும் ஆரம்பித்தார். என்ன சக்தி, அந்த பொண்ணு எதுக்கு அழுவுது? ஒழுங்கா மாமையார் சொல்றது கேட்கலையா, இல்ல குழம்பெல்லாம் உப்பு காரம் கம்மியா போட்டுட்டாங்களா? ஒரு காரணமும் இல்லாம அழுதா ஜனங்க எப்படி நம்புவாங்க? இந்த கிழவிய வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணி முடிச்ச மாதிரி தான். முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தாலும் மாமியாருக்கு பொறுமையாகவே பதிலளித்தாள். அத்த, இது பேய் கதை, அதுல லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. கொஞ்சம் அமைதியா இருந்தா நான் இந்த கதையை முடிச்சிடுவேன், பிளீஸ். சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல, நீ உன் வேலையை பாரு என்றவர் அமைதியாகிவிட்டார். பின்பு தன் வேலையை பார்க்க சென்று விட்டார். 1 மணி நேரம் கழித்து அவர் தங்கையிடம் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு போனை காணோம்? தன் தங்கை சொன்னதும் சலித்து கொண்ட கற்பகமோ, ஆடையாண்டி நீ வேற, எப்ப பாரு மைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிறா, என்ன வாயை திறக்க விடுறதில்ல.
அநியாயம், ஒரு பட்டாணி சாப்பிட்டா சத்தம் வருதுங்கிறா. அதான் அவ வேலை முடிச்சதும் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். எல்லாம் ஒன்ன சொல்லணும். ஆரம்பத்திலேயே அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட. அதான் இந்த பேச்சு பேசுறா. நீ முன்னாடியே அவளை அடக்கி இருக்கணும். கற்பகம் போனில் தன் தங்கையுடன் பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருந்தாள் சக்தி. அவளுக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்று. எங்கே இவளுக்கு கேட்டுவிடுமோ என்று குசுகுசுவென்று தான் கற்பகம் தன் தங்கையுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவர்கள் பேச்சின் சாராம்சத்தை சக்தி அறிந்தே இருந்தாள். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். உன் மருமக படிச்ச கதை ஒன்று நான் போன வாரம் யூடியூப்ல கேட்டேன்க்கா. அப்பப்பா, சொல்லவே நாக்கு கூசுது. ரொமான்டிக் சீனை உருகி உருகி வாசிக்கிறா உன் மருமக. கைய பிடிச்சி இழுத்தான், முத்தம் கொடுத்தான், கட்டி பிடிச்சான்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அழகா? நீயே சொல்லு. அவகிட்ட சொல்லி முதல்ல இந்த வேலைய விட சொல்லு. இல்லைன்னா நம்ம குடும்ப மானம் சந்தி சிரிச்சிடும். சரிக்கா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். கொளுத்தி போட்டுவிட்டு அந்த அம்மா போனை கட் செய்துவிட கற்பகத்திற்கு முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது. நேராக சென்று தன் மருமகளின் முன் நின்றார். சக்தியும் அவர் ஏதோ 7:30 கூட்டத்தான் தன் முன் ஆஜராகி இருக்கிறார் என்று புரிந்து கொண்டவள் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அவரை பார்த்தாள். என்ன ஆத்த, இப்படி மூக்குல காத்தடிச்சிட்டு இருக்கீங்க? அவள் நக்கலாக கேட்க அவளை முறைத்து பார்த்தவர், ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன், உங்க குடும்ப மானம் என்ன காமெடி படமா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறதுக்கு? சொல்ல வந்த விஷயத்த நேரா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. அசால்ட்டாக பதில் அளித்தாள் சக்தி. இந்த வாய்ஸ் அவடாளுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏதோ ரொமான்ஸ் சீன் எல்லாம் பேசுறியாமே, கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தானே. ஆமா, பேசுன. இப்ப அதுக்கு என்ன? கதையில இருக்கு, அது நான் வாசிச்சுதானே ஆகணும். கதைன்னு இருந்தா ரொமான்ஸ் சீன் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அது ஒன்னும் ஏன் கதை கிடையாது. அது ஒரு எழுத்தாளருடைய கதை. இப்படித்தான் எழுதணும், அப்படித்தான் எழுதணும்னு நான் சொல்ல முடியாது. அவங்க எழுதுறதான் நான் வாசிக்கணும். அதுதான் என்னோட வேலை. நானே இவ்வளவு நேரம் மைக்ல பேசி தொண்டை வலியோடு இருக்கேன். என்னை திரும்ப பேச வைக்காதீங்க சொல்லிட்டேன். போன வாரம் உங்க பொண்ணுக்கு பிறந்தநாள் ட்ரெஸ் எடுக்க என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினீங்களே, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? நான் வேலை செஞ்சதால தான் நீங்க கேட்குறப்பெல்லாம் 500 1000ன்னு கொடுக்க முடியுது. சும்மா எந்த லூசோ சொல்லுச்சுன்னு என்கிட்ட வந்து மல்லு கட்டாதீங்க சொல்லிட்டேன். எப்படியும் நான் இந்த வேலை செய்யத்தான் போறேன். உங்க பையனுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன? வழக்கம் போல் அவர் வாயை எளிதாக அடைத்து விட்டாள் சக்தி. மாமியார் மட்டுமல்ல, நாத்தனாரும் அவ்வப்போது ஏதாவது வம்பு இழுப்பதற்காகவே இவள் செய்யும் வேலையை மட்டம் தட்டி ஏதாவது பேசத்தான் செய்வார்கள். முதலில் அவர்களுக்கு பொறுமையாக விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தவள் நாளாக நாளாக, அட போங்கடி, உங்களுக்கு வேற வேலை இல்ல என்று ரேஞ்சுக்கு சென்று விட்டாள். அவள் காட்டமாக பேசிய தோரணையில் கற்பகம் அவளிடம் வாய் கொடுக்க தெம்பில்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார். மீண்டும் தன் வேலையை தொடர ஆரம்பித்தாள் சக்தி. அப்பொழுது அவளுக்கு போனில் யாரிடமிருந்தோ அழைப்பு வந்தது. எடுத்து பார்த்தாள். அவளது தோழி கமலி தான் அழைத்திருந்தாள். ஹே கமலி, சொல்லுடி, அந்த கதை முடிச்சு கொடுத்துட்டியா? எதிர்முனையில் கமலியின் குரல் சோகமாக ஒலித்தது. அதெல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு, யூடியூப்லயும் வந்துடுச்சு. சரி, அதுக்கே இப்ப சோக கீதம் வாசிச்சிட்டு இருக்க? அது இல்லடி சக்தி, தெரியாதனமா இந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போய் ஒரு கமெண்ட் படிச்சனா அதிலிருந்து மனசு உடஞ்சிடுச்சுடி. ஐயோ, இருக்கிறது ஒரு இதயம், அதுவும் உடஞ்சிடுச்சுனா என்னடி பண்ணுவனி? சீக்கிரமா உயிர் போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக நான் வேணா ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடவா? ஏய், என்ன சக்தி நீ? நான் எவ்வளவு ஃபீலிங்ஸோடு சொல்றேன், நீ நக்கல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு போய் கால் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும். நான் போனை வைக்கிறேன் போ. ஏய் இருடி, போனை வச்சிடாத. தேவையில்லாத நேரத்துல காமெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுமா தாயே. சரி, இப்ப சொல்லு, உன் மனசு உடஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன கமெண்ட்? என்னோட வாய்ஸ் சுமாரா இருக்காம். ஆம்பளை வாய்ஸ் சுத்தமா நல்லா இல்லையாம். உங்களுக்கு வேற வாய்ஸ் ஆர்டிஸ்டே கிடைக்கலையா? இவங்க தான் கிடைச்சாங்களான்னு கமெண்ட் போட்டிருக்கானுங்க. அதை பார்த்து எனக்கு எவ்வளோ ஃபீலிங் ஆயிடுச்சு தெரியுமா?
இனிமே இந்த வேலை செய்யணுமான்னு தோணுது. சரிடி லோட்டஸு, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ? எத்தனையோ பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது நியாயமா சொல்லு? இதெல்லாம் கடந்து போக கற்றுக்கோ. ஒரு சிலர் நம்மளுடைய திறன் முன்னேற்றத்திற்கு தகுந்த மாதிரி கமெண்ட் போடுவாங்க. இன்னும் சிலர் ஏதோ நம்ம கூட வாய்க்கால் தகராறு இருக்கிற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வர வேலை இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டே இருடி. உன்னோட திறனை மேம்படுத்துறதுக்கான கமெண்ட் மட்டும் எடுத்துக்கோ. அவங்க சொல்கிற கரெக்ஷன்ஸை மாற்றிக்க முயற்சி பண்ண. மற்றபடி டேமேஜ் பண்ணணும்னு நோக்கத்தில் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காத. சக்தி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாண்டி. ஆம்பளை வாய்ஸில் பேசுனா முடிஞ்ச தன்னடி பேச முடியும். அப்படி இருந்தும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். இருந்தும் சும்மா ஆம்பளை வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னா நான் பாம்பே போய் ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு வரணும். அவள் சொல்லிய தோரணையில் சக்திக்கு சிரிப்பு வந்து விட்டது. அவள் சிரிக்க ஆரம்பித்து விட கமலிக்கு கடுப்பாகி விட்டது. சிரிக்காத சக்தி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். அப்புறம் இன்னொருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். என்னன்னு தெரியுமா? வாய்ஸ் வெரி வெரி பேடுன்னு சொல்லிட்டு 200 தம்ஸ் டவுன் ஈமோஜிய கொட்டி வச்சிருக்கான் அந்த புனிவன். அதை கவுண்ட் பண்ண கூட எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு தெரியுமா? அது சரி, 200? ரொம்ப டெடிகேட்டட் ஹேட்டர் போல. அதான் எனக்கும் புரியல. வாய்ஸ் பேடுன்னு சொல்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த 200 ஈமோஜி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுடி என்ன பயங்கரமா. ஏண்டா அந்த அளவுக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப கேவலமாவா இருக்குது அப்படின்னு எனக்கே செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ சொல்கிறது புரியுது லோட்டஸ் பூவே. எனக்கும் சில டைம் இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களோட வாய்ஸுக்கு பதிலாக இவங்களோட வாய்ஸ் வந்திருக்கலான்ல மக்கள் கேட்கும் போது அப்போ நாம் அதுக்கு ஒர்த்து இல்லையான்னு எனக்கே கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளரும் தான். ஆனால் என்ன செய்யறது, இந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாச்சே. அதனால் இதெல்லாம் நம்ம கண்டும் காணாத மாதிரி கடந்து போய் தான் ஆகணும். வர வழி கிடையாது. மனசை போட்டு குழப்பிக்காம தெளிவாக இரு. நம்ம வாய்ஸை லைக் பண்ணுற நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்கள மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. அவங்க சொல்கிற கரெக்ஷன்ஸை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸ் மாடுலேஷனை இம்ப்ரூவ் பண்ண. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி இருக்கிற கண்டிஷனுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனோம்னு வை, சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம் பார்த்துக்கோ. முதல்ல இந்த கமெண்ட் செக்ஷனை பற்றி நினைக்காம நீ உன் வேலையை பண்ணிக்கிட்டே இரு. இப்போ இதோட நிறுத்திக்கோ. என்னால் ரொம்ப நேரம் பேச முடியலடி. காலையிலேருந்து இந்த பிள்ளைங்க கிட்ட கத்தி, மாமியார்கிட்ட கத்தி, மைக்கு முன்னாடி பேசின்னு தொண்டு ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசினாலும் விடிவி கணேஷ் மாதிரி வாய்ஸ் ஆகிடும். உனக்கு நான் நாளைக்கு கூப்பிடுறேன். அவளிடம் சொல்லிக்கொண்டு ஃபோனை வைத்து விட்டாள் சக்தி. சரியாக அவளது பிள்ளைகளும் பள்ளி விட்டு வீடு வந்து சேர்ந்தனர். அதன் பின் என்ன, அவர்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தர, நைட்டு டின்னர் செய்ய, அனைவரையும் உண்ண வைக்க, இப்படியே அன்றைய நாள் அவளுக்கு ஓடிவிடும். இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க அவங்க ஆசைகளையும் திறமைகளையும் சமையல் அறை புகையில கரைச்சிடுறாங்க. வீட்டு வேலை செய்யற உனக்கு எதுக்கு இதெல்லாம்னு கேட்கறவங்க மத்தியில வீட்டு வேலையும் செய்வேன், என் கனவிலையும் ஜெயிப்பேன்னு நிக்கிறது சாதாரண விஷயமல்ல. நம்ம கையில மாவு ஒட்டியிருக்கலாம், ஆனா நம்ம கனவுல மண்ணு ஒட்ட விடக்கூடாது. ஒரு இல்லத்தரசி நினைச்சா ஒரு கையில கரண்டி மறு கையில மைக்ரோஃபோனையும் பிடிச்சு சாதிக்க முடியாதா என்ன? கலைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, அது நம்ம அடையாளத்தோட மூச்சு காத்து. ஸோ என்னைக்குமே நம்மளுடைய பேஷனை விட்டு கொடுக்கவே கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு நாவல் மாதிரி தான். சில எபிசோட் சோகமாக இருக்கும், சில எபிசோட் காமெடியாக இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை நாம தான் எழுதணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால உங்கள் கனவுகளை மூட்டை கட்டி வைக்காதீங்க. என்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடுங்க. இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக என் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. முதல்ல என்னையும் என் உழைப்பையும் பாராட்டி இங்கே இதை மாற்றிக்கோங்கன்னு அன்பா அட்வைஸ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. நீங்கள் கொடுக்குற அந்த ஊக்கம் தான் என்னை அடுத்தடுத்த கதைகளை பேச வைக்குது. அதே சமயம் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இதை நான் உங்களை தரம் தாழ்த்தி பேசுகிறதா எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் மற்ற சேனல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோணுறத தைரியமாக எழுதுறீங்க, அது உங்களோட உரிமை. ஆனால் அதே மாதிரி என் மனசில் இருக்கிற பாரத்தையும் சில குமுறல்களையும் வெளிப்படுத்த எனக்கும் ஒரு இடம் வேணுமில்ல. அதுதான் இந்த இதயம் டாக்ஸ். யாரையும்
காயப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது. ஆனா சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே தவிச்ச சில வலிகளை தான் இங்க வார்த்தைகளா கொட்டி இருக்கேன். இது வெறும் கதைகள, என்னோட மனசோட வெளிப்பாடு. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். அன்பு மட்டும்தான் என்னைக்குமே ஜெயிக்கும். சுபம். வாழ்க வளமுடன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கவலைகளை தூக்கி போடுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தோழி நந்துஷா. டாடா, பாய்.